இந்த திருப்பலியானது கடவுளுக்கு நன்றிதலாக ராய்ஸ்டன் இமானுவேல் இவரது 11ஆம் பிறந்த நாளன்று கடவுளுக்கு நன்றிதலாக இந்த திருப்பலியை தருகின்றார். மற்றும் சஜின் கேப்ரியல் ரோசலின் இவரது திருமண ஆண்டின் போது கடவுளுக்கு நன்றிதலாக, இயேசுவின் திருதியத்திற்கு நன்றிதலாக சூசைராஜ் மற்றும் எலிசபெத் குடும்பத்தினர், கெசியா ஜோவல் இவரது 8ஆம் பிறந்த நாளின் போது கடவுளுக்கு நன்றிதலாக, விஜய் பெட்ரோ மற்றும் குடும்பத்தினர் கடவுளுக்கு நன்றிதலாக இந்த திருப்பலியை தருகின்றார்கள். மற்றும் மறைந்த ரீட்டா பாஸ்கோ, மேரி அம்மா, ஜோயல் கிறிஸ்டியானோ, அருள் தந்தையர்கள் கிளமெண்ட் பிராங்க் மற்றும் மார்டின் ஆண்டனி, தெரேசம்மா, அந்தோனி ராஜ் மற்றும் மேரி ஸ்டெல்லா, அந்தோனி ராஜி, சுஷீலா ராபின் ஆண்டனி மற்றும் ஆண்டனி தாஸ் இவர்களுடைய ஆண்வாழை பாடலுக்காக இந்த திருப்பலியானது உத்தரப்படுகிறது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று தாயார் திருவையானது புனித ஃபாத்திமா அன்னையின் நினைவை கொண்டாடுகின்றது. அன்னையின் காட்சிகள் என்று சொல்லும்போது இந்த ஒரு காட்சிக்கு மட்டும்தான் 2 முறை நாம் விழாவாக நினைவாக நாம் கொண்டாடுகின்றோம். இன்று மற்றும் அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி, இன்று மற்றும் மே மாதம் 13ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி வரை ஏறக்குறைய 6 முறை அன்னை அந்த 3 சிறுவர்களுக்கு காட்சி தந்து எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும், உலக மக்கள் ஏன் ஆண்டவரின் பின் செல்ல வேண்டும் என்ற ஒரு செய்தியை இந்த உலகத்திற்கு தருகின்றார். இதனால் நாம் அனைவரும் மனம் மாறி நாம் ஆண்டவரின் உண்மையான சீடர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் ஃபாத்திமா அன்னையின் காட்சியின் ஒரு பொருளாக இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இந்த திருப்பலியில் நாம் பங்கு பெறும்போது ஒரு முக்கியமான ஒரு செய்தி அன்னை தருவது என்னவென்றால், ஒரு தூய்மையான உள்ளத்தோடு எனது மகனை நீங்கள் அனைவரும் சந்திக்க வர வேண்டும் என்று. இந்த உலகத்தில் வாழும்போது நாம் எப்பொழுதும் எத்தனையோ தடவை நாம் இந்த உலக ஆசைகளுக்கு தலை வணங்கி ஒரு பாவ வாழ்க்கை வாழ்ந்திருக்கின்றோம். அத்தகைய தருணத்திற்காக இப்பொழுது மனம் வருந்தி தந்தையாகியவரிடம் இப்பொழுது மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கடந்து செல்வாராக.
உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். திருத்தூதர் பணிகளிலிருந்து முதல் வாசகம். அந்நாள்களில் ஸ்தேவானை முன்னிட்டு உண்டான துன்புறுத்தலால் மக்கள் பெனிசியா, சைப்ரசு, அந்தியோக்கியா வரை சிதறிப் போயினர். அவர்கள் யூதருக்கு மட்டுமே இறைவார்த்தையை அறிவித்தார்கள், வேறு எவருக்கும் அறிவிக்கவில்லை. அவர்களுள் சைப்ரசு, சிரேன் ஆகிய இடங்களை சேர்ந்த சிலர் இருந்தனர். அவர்கள் அந்தியோக்கியாவுக்கு வந்து அங்குள்ள கிரேக்கரை அணுகி ஆண்டவராகிய இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவித்தார்கள். ஆண்டவரின் கைவன்மையை அவர்கள் பெற்றிருந்தார்கள். பெருந்தொகையான மக்கள் நம்பிக்கை கொண்டு ஆண்டவரிடம் திரும்பினர். இந்த செய்தி எருசலேம் திருச்சபையினரின் காதில் விழவே அவர்கள் பர்னபாவை அந்தியோக்கியா வரை சென்று வர அனுப்பி வைத்தார்கள். அவர் அங்கு சென்றபோது கடவுளின் அருள் செயலை கண்டு மகிழ்ச்சியடைந்தார். மேலும் உறுதியான உள்ளத்தோடு ஆண்டவரை சார்ந்திருக்குமாறு அனைவரையும் ஊக்கப்படுத்தினார். அவர் நல்லவர், தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய் பெருந்திரளான மக்களை ஆண்டவரிடம் சேர்த்தார். பின்பு சவுலை தேடி அவர் தர்சு நகர் சென்றார். அவரை கண்டு அந்தியோக்கியாவுக்கு அழைத்து வந்தார். அவர்கள் ஓராண்டு முழுவதும் அந்த சபையாரோடு கூடவே இருந்து பெருந்திரளான மக்களுக்கு கற்பித்து வந்தார்கள். அந்தியோக்கியாவில் தான் முதல் முறையாக சீடர்கள் கிறிஸ்தவர்கள் என்னும் பெயரை பெற்றார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவாவுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். நகரின் அடித்தளம் திருமலைகள் மீது அமைந்துள்ளது. யாக்கோபின் உறைவிடங்கள் அனைத்தையும் விட ஆண்டவர் சீயோன் நகர வாயில்களை விரும்புகின்றார். கடவுளின் நகரே, உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன. பல்லவி. பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். எகிப்தையும் பாபிலோனையும் என்னை அறிந்தவைகளாக கொள்வேன். பெலிஸ்தியர், தீர் மற்றும் எத்தியோப்பியர் நாட்டினரை குறித்து இவர்கள் இங்கேயே பிறந்தவர்கள் என்று கூறப்படும். இங்கே தான் எல்லாரும் பிறந்தனர். உன்னதர் தாமே அதை நிலைநாட்டியுள்ளார் என்று சீயோனை பற்றி சொல்லப்படும். பல்லவி. பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினங்களின் பெயர்களை பதிவு செய்யும் போது இவர் இங்கே தான் பிறந்தார் என ஆண்டவர் எழுதுவார். ஆடல் வல்லாருடன் பாடுவோரும் சேர்ந்து எங்கள் நலன்களின் ஊற்று உன்னிடமே உள்ளது என்பர். பல்லவி. பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அருள் நிறை மரியே நீ வாழ்க, பெண்களுள் பேருடையாளே, உன் திருநாமம் வாழ்த்த பெருகவும், திருமகன் நாமம் வாழ்த்த பெருகவும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
கோவிலின் சோலோமன் மண்டபத்தில் இயேசு நடந்து கொண்டிருந்தார். யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, இன்னும் எவ்வளவு காலம் நாங்கள் காத்திருக்க வேண்டும்? நீர் மெசியாவானால் அதை எங்களிடம் வெளிப்படையாக சொல்லிவிடும் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நான் உங்களிடம் சொல்கின்றேன், நீங்கள் தான் அதை நம்பவில்லை. என் தந்தையின் பேரால் நான் செய்யும் செயல்களே எனக்கு சான்றாக அமைகின்றன. ஆனால் நீங்கள் நம்பாமல் இருக்கின்றீர்கள். ஏனெனில் நீங்கள் என் மந்தையை சேர்ந்தவர்கள் அல்ல. என் ஆடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன. எனக்கு அவற்றை தெரியும். அவற்றையும் என்னை பின்தொடர்கின்றன. நான் அவற்றுக்கு நிலை வாழ்வு அளிக்கின்றேன். அவை என்னிடமிருந்து என்றுமே அழியா. அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்துக் கொள்ள இயலாது. அவற்றை எனக்கு அளித்த என் தந்தை அனைவரையும் விட பெரியவர். அவற்றை என் தந்தையின் கையிலிருந்து யாரும் பறித்துக் கொள்ள இயலாது. நானும் தந்தையும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு முறை ஒரு வீட்டில் ஒரு குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். தந்தை, தாய் மற்றும் 2 பிள்ளைகள். அந்த 2 பிள்ளைகளில் மூத்த பிள்ளை ஒரு முறை தந்தை தாய் வெளியே செல்லும் போது அவர்கள் அந்த மூத்தவனிடம் சொல்கின்றார், நீ இருக்கும் அனைத்து பொருட்களையும் சுத்தமாக்கி இந்த வீடை சுத்தமாக்கி வைக்க வேண்டும் என்று. இதை ஏற்றுக்கொண்ட அந்த மூத்த மகன் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு சுத்தமாக்க தொடங்குகின்றார். ஒவ்வொரு பொருளாக கழுவி அதை அழகாக தொடித்து அந்த இடத்திலேயே வைக்க தொடங்குகின்றார். அப்பொழுது அவருக்கு புரிகின்றது, இந்த பணியானது சிலது மணி நேரத்தில் அல்லது ஒரு நாளில் முடியும் வேலையல்ல, அதிகமாக நேரம் செலவழிகின்றது. அதனால் எனது தம்பியின் உதவியை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்று. அப்பொழுது அவனது தம்பியை கேட்டபோது, எனக்கு வந்து உதவி செய்ய என்று கேட்டபோது அந்த தம்பி சொல்கின்றான், அப்பா அம்மா சொன்ன செயல் உனக்கு, எனக்கு சொல்லவில்லை. எனக்கு நான் நிம்மதியாக இருக்கின்றேன், நான் மகிழ்ச்சியோடு எனது பணியை செய்து வருகின்றேன். அதனால் உனக்கு தந்த பணியை நீ மட்டும் தான் செய்ய வேண்டும், நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி அவனது வேலையை அவன் செய்கின்றான். கடைசி வரை அந்த தம்பி அண்ணனுக்கு உதவவில்லை. மாலையில் பெற்றோர்கள் வந்தபோது அந்த இளைய மகனை கடிந்து கொள்கின்றார்கள். எதற்காக என்றால், வீட்டிற்கு நன்மை என்று வரும்போது எதற்காக இவன் சேர்ந்து செயல்படவில்லை என்று அந்த இளைய மகனை கடிந்து கொள்கின்றார்கள். ஒரு குடும்பத்திற்கு, ஒரு வீட்டிற்கு நல்லது என்று வரும்போது சொன்னால் தான் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அல்ல, நல்லது என்று சொல்லும்போது அனைவரும் சேர்ந்து செயல்பட வேண்டும் என்று பெற்றோர்கள் அந்த இளைய மகனிற்கு கற்றுத் தருகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, திருச்சபையில் கூட இந்த விதமான எண்ணம் சில தருணத்தில் இருக்கின்றது. கடவுள் என்னிடம் சொல்லவில்லை, அதனால் நான் ஏன் இந்த செயலை செய்ய வேண்டும்? கடவுள் என்னிடம் சொன்னால் மட்டும்தான் நான் செய்வேன். இல்லை என்றால் இது எனக்கு உரிய பணி அல்ல, எனக்கு உரிய செயல் அல்ல. அதனால் நான் எனது கைகளை பிலாத்தை போல
இன்றைய முதல் வாசகத்தில் ஒரு சிறந்த உதாரணம் என்று பார்க்கும்போது பர்னபாஸ். பவுல் கூட அவர் செயலாற்றி வந்தார். திருத்துதர் பவுல் கூட செயலாற்றி வரும்போது ஆண்டவரின் செயல்களை, ஆண்டவரின் வார்த்தை அறிந்தவராக இருக்கின்றார். அதன் பிறகு தனிப்படையாக சென்று அவர் ஆண்டவரின் வார்த்தைக்கு சாட்சியாக திகழ்கின்றார். அன்பார்ந்தவர்களே, திருத்துதர் பவுல், திருத்துதர் இறைவாக்கினர் பர்னபாஸின் வாழ்க்கை மற்றும் அன்னை மரியாளின் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கும்போது இரண்டு வாழ்க்கையும் ஒரு விதமான சமமான ஒரு வாழ்க்கையாக தான் இருக்கின்றது. ஏனென்றால் அன்னை மரியாள் கூட தொடக்கத்தில் வானதூதர் அவருக்கு காட்சி தந்த பிறகு யாரும் அவரிடம் வந்து சொல்லவில்லை, நீ உனது வாழ்க்கை வழியாக உனது மகனுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்று. ஆனால் அவருக்கு தெரிந்திருந்தது, நான் ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்தால் மட்டும்தான் எனது மகனும் அதை கடைபிடிப்பார், எனது மகனும் அன்பான ஒரு மகனாக மாறுவார் என்று சொல்லி அவரது வாழ்க்கையை அர்ப்பணிக்கின்றார். அதற்காக தான் அன்னை மரியாள் இறந்த பிறகு கூட உடல் ஆன்மா இரண்டும் விண்ணகத்திற்கு ஆண்டவர் இழந்து செல்கின்றார். அதன் பிறகு எத்தனையோ காட்சிகள், எதற்காக காட்சிகள் என்று சொல்லும்போது சில சின்ன பசங்கள்கிட்ட கேட்கும்போது ஏன் இத்தனை காட்சிகள் இருக்கின்றது என்று கேட்கும்போது சில பேர் சொல்லுவாங்க, ஃபாதர் மாதாவுக்கு டிஃப்ரெண்ட் ஆடை போடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால டிஃப்ரெண்ட் காட்சிகள் தராங்க. அன்பானவர்களே, ஒவ்வொரு கலாச்சாரத்துக்கு ஏற்றவாறு அன்னை காட்சி தருகின்றார். வேளாங்கண்ணி அன்னை என்று சொல்லும்போது மிகவும் அழகான ஒரு புடவையை கட்டிய ஒரு தரிசனமானது நாம் பார்க்கின்றோம். லூர்து அன்னை என்று பார்க்கும்போது அந்த கலாச்சாரத்துக்கு ஏற்றவாறு அந்த ஆடையை நாம் பார்க்கின்றோம். ஃபாத்திமா அன்னை என்று சொல்லும்போது இந்த நூற்றாண்டின் ஒரு காட்சியாக அந்த காட்சி இருக்கின்றது. இந்த காட்சியின் ஒரு செயல், ஒரு முக்கியமான ஒரு பொருள் என்னவென்றால், நம் அனைவரும் மனம் மாற வேண்டும். நம் அனைவரும் மனம் மாறி அவரது மகனை பின்தொடர வேண்டும். அன்னை மிகவும் எளிதாக சொல்லியிருக்கலாம், நீங்க எல்லாம் விடுங்க, என்ன நீங்க பின்தொடர்ந்தீங்கன்னா உங்களுக்கு நிலைவாழ்வு கிடைக்கும் என்று. அன்னையின் பக்தர்கள் என்று சொல்கின்றோம். ஆனால் நாம் அனைவரும் அன்னையின் பக்தர்கள் என்று சொல்லும்போது நாம் ஆண்டவரை நமது வாழ்க்கையின் முக்கியத்துவமாக வைத்திருக்க வேண்டும். ஆண்டவரை ஒதுக்கி வைத்து அன்னை மட்டும்தான் எனக்கு முக்கியமான ஒரு கடவுள் என்று சொன்னால் அது ஒரு பொய்மையான ஒரு வாழ்க்கை. முதலில் அன்னை கடவுள் அல்ல, அன்னை ஒரு சிறந்த ஒரு புனிதர் என்று நாம் சொல்லலாம். அன்னை ஒரு வழிகாட்டி என்று நாம் சொல்லலாம். அவர் காட்டிய வழியில் நாம் நடந்து செல்லும் போது நாம் அனைவரும் ஒரு புனிதத்திற்குரிய ஒரு வாழ்க்கையை நாம் அடைகின்றோம். அன்பார்ந்தவர்களே, அன்னை சொன்ன ஒரு முக்கியமான ஒரு பொருள் இன்றைய நாட்களில் நாம் எடுக்க வேண்டும் என்றால், தினந்தோறும் ஜெபமாலை செய்யுங்கள், தினந்தோறும் ஜெபமாலை செய்யுங்கள். எதற்காக நாம் ஜெபமாலை செய்ய வேண்டும் என்று சொல்லும்போது உலக மீட்புக்காக. இந்த உலக மீட்பு என்று சொல்லும்போது 3 படிகள் இருக்கின்றது. முதலில் எனது மீட்பு. நான் ஜெபமாலை சொல்லும்போது என் பாவங்களை நான் கழுவுகின்றேன். நான் எனது பாவ எண்ணங்களிலிருந்து, பாவ செயல்களிலிருந்து வெளியே வருகின்றேன். இரண்டாம் மீட்பு, இரண்டாம் படி என்பது எனது குடும்ப மீட்பு. தினந்தோறும் குடும்பமாக ஜெபமாலை சொல்லும்போது அந்த குடும்பம் கூட ஆண்டவரை நோக்கி பயணம் செய்ய தொடங்குகின்றது. தினந்தோறும் ஜெபமாலை சொல்லும்போது அந்த குடும்பமானது அன்பில் இணைகின்றது. மூன்றாவதாக நாம் இந்த உலக கருத்துக்காக ஜெபிக்கும் போது, இந்த உலகத்திற்காக நாம் ஜெபிக்கும் போது, உலக அமைதிக்காக ஜெபிக்கும் போது அந்த அமைதியை ஆண்டவர் தருகின்றார். அன்பானவர்களே, போன ஞாயிற்றுக்கிழமை நமது ஆயனார் அவர்கள் சொல்லியிருந்தார், எல்லா திருப்பலிக்கு முன்னதாக நாம் அனைவரும் இந்தியா, பாகிஸ்தான் இந்த நாடுகளில் அமைதி அமைய வேண்டும் என்று நாம் ஜெபித்து இந்த திருப்பலியை ஒப்புத்தர வேண்டும் என்று நாம் அனைவரும் ஜெபித்தோம். அன்பார்ந்தவர்களே, எத்தனையோ பேர் ஜெபமாலை கூட சொல்லியிருந்தோம். ஆனால் ஒரு நாள் பிறகு இன்று எந்த விதமான போரும் இல்லை, பேச்சுவார்த்தை வழியாக நாம் அனைவரும் அதை சுமூகமாக முடித்துக் கொள்ளலாம் என்ற ஒரு எண்ணமானது விதைத்தவர் யார்? சில பேர் சொல்லுவாங்க, ஃபாதர் டொனால்ட் ட்ரம்ப் பேசியிருந்தார், ஃபாதர் அதனால தான் எல்லாம் ஆயிடுச்சு. அதெல்லாம் விதைத்தவர் யார்? விதைத்தவர் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நமது ஜெபத்தால், அன்னையின் பரிந்துரையால் இதெல்லாம் நடந்தது. அன்பானவர்கள், இவ்வளவு பெரிய பெரிய விஷயங்களை சுமூகமாக நடத்தும் கடவுள் அதற்கு வழிகாட்டும் அன்னை மரியாள் நமது வாழ்க்கைக்கு வழிவகுக்க மாட்டாரா? நமது வாழ்க்கையில் கூட இவருக்கு ஒரு முக்கியமான ஒரு இடத்தை தரும்போது நமக்கும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை அமைத்து தருவார். இதுதான் அன்னை மரியாள் எனது வாழ்க்கையில் தாயாக இருக்கும் போது நமக்கு சாட்சியாக திகழ்கின்றோம். அன்பார்ந்தவர்கள், இன்றைய திருப்பலில் நாம்
பொது நலத்திற்காக, திருச்சபை நலனுக்காக நாம் சாட்சிய வாழ்க்கை வாழ வேண்டும். அன்னை மரியாதை போல நாம் சாட்சிய வாழ்க்கை வாழும்போது, தினந்தோறும் ஜெபமாலை சொல்லும்போது, நான் எனது மீட்புக்காக, எனது குடும்பத்தின் மீட்புக்காக, இந்த உலகத்தின் மீட்புக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இன்றைய திருப்பலியில் விசேஷமாக இந்த கருத்துக்காக ஜெபிப்போம். அன்னையின் பரிந்துரையால் நாமும் ஒரு நாள் புனிதர்களாகி அன்னையோடு இணைந்து ஆண்டவரை வாழ்த்தி புகழும் அந்த எண்ணத்தை நமக்கு தர வேண்டும் என இன்றைய திருப்பலியில் ஜெபிப்போம். ஆமென். இறைவா சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்தவரை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரையும் திருமகனின் தாயின் நினைவை கொண்டாடும் நாள் உம்மை வேண்டுகின்றோம். இப்பலியின் காணிக்கை உமது எல்லையற்ற அருட்துணையால் உமக்கு நிலையான கொடையாக மாறுமளவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவியில் நின்றதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்திருந்தார். நிலையான வழியாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராஃபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரல்களையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து
இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கழிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று வருங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்து இறந்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு தருகின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் பீட்டர் மச்சாது, துசைநாதன் மற்றும் சதீஷ் எங்கள் துணை ஆயர்கள், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இறந்தோராகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வரவருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பு எல்லாம் புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்பணிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை பணிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு
முடிகிறதே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அன்பின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவம் போக்கும் இருநின் சமரியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருநின் சமரியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருநின் சமரியே எமக்கு அமைதி அருளும். அன்பானவர்களே, இது இறைவனின் செம்மறி நமக்காக இந்த வாழ்க்கையை வாழ்ந்த, இறந்த, உயிர்த்தெழுந்த உண்மையான கடவுளின் மைந்தன். என் ஆடுகள் என்னை அறியும் என்ற ஒரு வார்த்தை சொல்லி நம் மீது நம்பிக்கை வைத்திருக்கும் உண்மையான கடவுளின் மகன். செம்மறி விருது கலைக்க பெற்ற நாம் அனைவரும் பேர் பெற்றோம். இன்னாண்டவரே எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தோம் எனது ஆன்மா நலமுடையும். நாங்கள் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக காண இலங்கை புதிய உலகம் புதிய மண்டலம் நோக்கிய வளர்த்தெடுக்கும் எம்மை மாற்றுவீராக.
கொண்டாட்டம் மற்றும் என் பங்கை யூபி கொண்டாட்டம் ஆகியவற்றில் அருளும் ஆசிரும் விண்ணக செல்வங்களின் மீதான உண்மையான நாட்டத்தை என்னில் தூண்டி எழுப்புவதாக. என் பங்கின் பாதுகாவலராகிய மீட்பர் இயேசுவில் தூய்மை மிக்க இதயத்திலிருந்து வருகின்ற மகிழ்ச்சியையும் அமைதியையும் படைப்படைத்திருக்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய திருத்தூதர்களாக எம்மை மாற்றுவீராக. எல்லா ஆட்சியும் புகழும் ஆராதனையும் உமக்கே உரித்தாகுக. ஆமென். ஆண்டவரே, திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் நிலையான மீட்பு பெற உம்மை வேண்டுகின்றோம். ஆதலால் உமது அருளின் நினைவாக நாங்கள் பெருமின் தொடர் வளர்ச்சியை துய்த்துணர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். ஆண்டவரின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு உண்மையான சாட்சிகளாக திகழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.